இப்படி தான் annotation view இருக்கும். கண்ட்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணனா, மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணா அப்படி ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் H ப்ரெஸ் பண்ணனா இப்படி ஸ்க்ரீன், இப்படி இமேஜஸ் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் சூஸ் பண்ணுறோம். ஹேண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் கரெக்டாக அந்த எட்ஜில். அப்புறம் அப்படியே அந்த எட்ஜஸில் பாயிண்ட் வைக்கிறோம். அந்த மணிக்கட்டு wrist வரைக்கும் நம்ம கரெக்டாக எடுக்கிறோம். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படியே பாயிண்ட்ஸ் வைக்கிறோம். இப்படி எடுத்து இப்படி பாயிண்ட்ஸ் வச்சு முடிச்சிடும். கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கும்போது ஹேண்ட்ஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஹெச் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிளப் சூஸ் பண்ணுறேன். கிளப்பில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். சென்டரில் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் கன்ஃபியூஷன் வராது. இந்த ஏரியா கிட்ட வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் சூஸ் ஆகும். கரெக்டாக அந்த எட்ஜஸில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி தெரியாத இடத்துல அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க இங்கே தான் வரும்னு சொல்லி. கரெக்டாக அது அவுட்டர் பார்ட். அப்புறம் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு இமேஜ் முடிஞ்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதை சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்த இமேஜ் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேண்ட் சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் ஆகும். ஹெச் ப்ரெஸ் பண்ணால் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப ஹெச் ப்ரெஸ் பண்ணால் அது போயிடும். ஹேண்டு சூஸ் பண்ணுங்கள். ஹெச் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கை மணிக்கட்டு வரைக்கும் பண்ணணும், wrist வரைக்கும். முடியும் கரெக்டாக அந்த முடிஞ்ச பாயிண்டில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெச் ப்ரெஸ் பண்ணி இங்கே கரெக்டாக அந்த பேட் கிளப் அது பேர் கிளப்புன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு கிளப்பை சூஸ் பண்ணுறோம். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுன்னா பெருசாக வைக்கலாம். ரொம்ப வளைஞ்சிருந்தால் மட்டும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்க்ரோல் பண்ணால் ஜூம் ஆகும், ஜூம் இட், அதுக்காக சப்மிட். இப்படி தான் நம்ம எல்லா 50 இமேஜஸும் அனோட்டேட் பண்ணணும்.